Greetings to everyone. இந்த வாரம் ஃபுல்லா நம்ம பார்க்க போறது ஒன் வேர்ட் மேஜிக். அதாவது ஒரே ஒரு வேர்டை யூஸ் பண்ணி எப்படி டிஃபரண்ட் சிச்சுவேஷன்ல நம்ம பேசலாம் அப்படின்னு தாங்க பார்க்க போறோம். ஒரே ஒரு வேர்டை வச்சு டிஃபரண்ட் சிச்சுவேஷனா அது எப்படி முடியும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வருதுல? ரொம்ப ஈஸிங்க. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஒரு வேர்ட் எடுத்துட்டோம்னா அதுல 2-3 மீனிங் இருக்கும். சோ அந்த மீனிங் ஏத்த மாதிரி சிச்சுவேஷன் அடாப்ட் பண்ணி பேசினா ஒரே ஒரு வேர்டை வச்சு ரொம்ப ஈஸியா இங்கிலீஷ்ல பேசிடலாம். சோ இந்த வீடியோல நம்ம என்ன வேர்டு பார்க்க போறோம் அப்படின்னா கேட்ச். இது நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு வேர்டு தான். இதனுடைய அர்த்தங்கள்லாம் என்னன்னு பாத்திரலாம். கேட்ச் அப்படின்னா முதல்ல பிடி, ஏதாவது ஒரு கேட்ச் பண்ண அப்படின்னு சொல்லுவோம், பிடி. இன்னொன்னு பாத்தீங்கன்னா கேள், அதுக்கப்புறம் கவனித்தல். சோ கேட்சுக்கு இந்த மாதிரி வெவ்வேறு அர்த்தங்கள் இருக்கு. சோ இப்போ இதுக்கெல்லாம் நான் ஒரு சென்டென்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சோ உங்களுக்கு பெட்டரா புரியும். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாத்தீங்கன்னா கேட்ச் த பால், பந்தை பிடி. இது ஒரு ஸ்போர்ட்ஸ், ஒரு ஆக்ஷன் ஓரியன்டான சிச்சுவேஷனுக்கு நம்ம இந்த இடத்துல கேட்ச் இப்படி யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஐ குடன்ட் கேட்ச் த பஸ். சோ இது நம்ம டெய்லி ரொட்டீன் ஆக்ஷன். நம்ம டெய்லி பஸ்ல போவோம் இல்லைங்களா? சோ ஐ குடன்ட் கேட்ச் த பஸ் ஆர் ஐ குடன்ட் கேட்ச் த ட்ரெயின். சோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்லயும் நம்ம கேட்ச் யூஸ் பண்ணலாம். அடுத்து பாத்தீங்கன்னா டிட் யூ கேட்ச் வாட் ஷி செட்? அவங்க சொன்னது உனக்கு புரிஞ்சிடுச்சா? சோ இது எதுல வரும் பாத்தீங்கன்னா கவனித்தல், லிசனிங். ஒருத்தங்க சொல்றது புரிஞ்சிருச்சா அப்படின்னு நம்ம கேட்கறதுக்கும் நம்ம கேட்ச் யூஸ் பண்ணலாம். அடுத்து பாத்தீங்கன்னா that movie really caught my attention. இப்ப ஒரு சில லைவ் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் காட்டுறேன். சோ இன்னும் உங்களுக்கு ரொம்ப பெட்டரா புரியும். Catch the ball. Don't play in the rain, you'll catch cold. நம்ம கிளாஸ்னுடைய அடுத்த செக்மெண்ட் பாத்தீங்கன்னா ஷேடோயிங் பிராக்டிஸ். இது ஒண்ணும் கிடையாதுங்க. ஷேடோயிங் அப்படின்னா யாராவது ஒருத்தங்க ரீட் பண்றதை கேட்டு நீங்க அப்படியே அதை ரிப்பீட் பண்ணணும். சோ இந்த பிராக்டிஸ் பண்ணும்போது தான் உங்களுடைய ப்ரொனன்சியேஷன் இம்ப்ரூவ் ஆகும். சோ இந்த மாதிரி ரீடிங் பிராக்டிஸ் பண்றதுக்கு நீங்க ஒரு இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் இல்லைன்னா இங்கிலீஷ் நாவல்ஸ் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. 3rd ஸ்டாண்டர்ட், 4th ஸ்டாண்டர்ட், 5th ஸ்டாண்டர்ட் ஒரு சின்ன பேசிக் லெவல் புக்ஸ் எடுத்தா போதும். இன்னைக்கு நான் எடுத்திருக்கிறது பாத்தீங்கன்னா 5th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் புக் தான். சோ இதுல நான் ரீட் பண்றேன், நீங்க ரிப்பீட் பண்ணுங்க. கண்டிப்பா you will improve your pronunciation. Once there lived 2 white pigeons. Actually நம்ம இந்தியன் இங்கிலீஷ்ல இத pigeon சொல்லுவோம், புறா. பட் ஆனா the actual pronunciation is pigeons. They were friends. They spent their days looking for food. During afternoons, they would rest on their favorite tree in the forest. Okay. So, நீங்க repeat பண்ணுங்க. So, கண்டிப்பா உங்களுடைய pronunciation improve ஆகும்.